ஆலயத்தினுள்ளே இதையும் ஒன்றாக சேர்ப்பதற்கு ஆக்கபூர்வமான காரியங்கள் பல திருப்பணிகளை எல்லாம் மாற்றி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மகோற்சவம் தொடங்கி இன்றைக்கு முதலாம் நாளிலே எங்களுடைய பரிமாற்ற சபையினுடைய எதிர்பார்க்கை ஒன்று நிறைவேறி இருக்கின்றது. நீண்ட ஒரு காலமாக இந்த ஆலயத்திலே எத்தனையோ திருவிழாக்களை எல்லாம் நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கும் எத்தனையோ அடியவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். சென்ற ஆண்டு கூட இந்த இடத்திலே ஒரு அம்மாவுடைய கழுத்து அணி நகை ஒன்று களவாடப்பட்டு சென்ற சம்பவம் நடைபெற்றதை யாரும் அறிவீர்கள். ஆகவே இந்த குறை எதிர்காலத்திலே தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நிர்வாகம் பல பிரயத்தன முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திருமணம் கொண்ட போது எங்களுடைய அம்பியினுடைய பேரருளாலே எங்களுக்கு பெரும் வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றது. உண்மையிலேயே எங்களுடைய சக்தி கேட்பவர்களுக்கு குறைவில்லாது கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வெள்ளவாம்பிகையாக இங்கே வீட்டிருக்கின்ற இந்த அம்பிகையானவள் நாங்கள் கேட்கிறதை மாத்திரமல்ல, தனக்கு என்னென்ன எல்லாம் வேணுமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்திலே அடியவர்களை ஈர்க்கின்ற வல்லமை பெற்றவர்களாக விளங்குகின்றார். அத்தகைய முத்துமாரிக்கு நாங்கள் எங்களுடைய நிர்வாக ஆசிரியர், அவர் பட்டதாரி ஆசிரியர் காட்டி கல்லூரி, அது மாத்திரங்கள் இசரநாதன் ஆசிரியர் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர், அவர் காட்டி கல்லூரி ஆசிரியர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வடமராட்சியிலே ஆங்கில மொழி மூலமான ஒரு கண்டெய்னரை மிகவும் ஒரு கட்டுக்கோப்புடனே மிக உன்னதமாக பெற்றோர்களாலே விரும்பப்பட்ட ஒரு பாடநெறியாக நடாத்துவதற்கு ஒரு அங்கீகாரம் என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை நடாத்தி இன்றைக்கு எத்தனையோ ஆங்கில மொழி மூலமான கற்றலை மாணவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதிபராக கூட கடமையாற்றி ஓய்வு நிலை பெற்றிருக்கின்றார். அவருடைய அந்த வரலாறு, அவருடைய பேரு, அவருடைய மாமனார் போன்றவருடைய வரலாறுகளை நாங்கள் இங்கே பார்த்தமையாயிருந்தால் நமது பிரதேசத்திலே நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு கிராம அலுவலர் அவர்கள் பழனிப்பள்ளி அவர்கள். ஆகவே அந்த தந்தையார் எவ்வாறு இந்த உன்னையே மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோர் தான் கொல்லதும் சொல் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த காலத்திலே ஒரு உன்னதமான நிலையிலே விளங்கியவர் இந்த பழனிப்பள்ளி வியாரியார் அவர்கள். மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தினுடைய ஐயா திருவிழா உபயோகாரர்களாக இருந்து இந்த ஆலயத்தை உன்னதமான முறையிலே வழிநடத்தி சென்றவர்கள். இன்றைக்கு அவர்கள் இடத்தை விட்டு மாறியிருந்தாலும் அம்பிகை அவர்களை கைவிடவில்லை. அம்பிகைக்கு நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தினர் சென்று 1 லட்சம் ரூபாய் உதவி இந்த கேமரா போட்டுவதற்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று இவர்களை கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களோ அம்பிகைக்கு நாங்கள் அரைமுறையிலே இந்த வேலைகளை செய்துவிட தயாரில்லை, நாங்கள் முழுமையாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஈஸ்வரநாதன் சாரும் அவருடைய மகன் திரு கோபிநாத் அவர்களும் முன்னின்று கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவுக்கு மேலே ஏற்பட்டிருக்கின்றது. ஆலயத்திலே பல்வேறு இடங்களிலும் இந்த சிசிசி கேமரா என்று சொல்லப்படும் இந்த கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி இருக்கிறார்கள். ஆகவே இங்கே வருகின்ற அடியவர்கள் நீங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த ஆலயத்தினுடைய 5ஆம் திருவிழா என்று சொன்னால் அந்த காலத்திலே மிகச் சிறப்பான முறையிலே இங்கே மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இந்த விழா காலத்திலே. அது மாத்திரமல்ல, அந்த காலத்திலே அந்த கிராம அலுவலர்களுக்கு இருந்த அந்த நடைமுறைகளை எல்லாம் அவர்கள் மிக சிறப்பாக கையாண்டு இந்த பிரதேசத்திலே ஒரு நல்ல ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு கூட பணியாற்றி இருக்கிறார்கள். அன்றைக்கு அவருடைய உற்சவங்களில் இது ஒன்று திருவம்பாவை உற்சவம். அன்றைக்கு அந்த திருவம்பாவை கடைசி நாளிலே, திருவாதிரை நாளிலே இங்கே ஆலயத்தை கண்டவர்கள் சொன்னார்கள், நான் காணவில்லை, இங்கே அனுபவித்தவர்கள் சொன்னார்கள், பெரும் கடலை குவியர்கள், பெரும் அவை குவியர்கள் எல்லாம் ஏற்படுத்தி அம்பிகைக்கு பெரிய ஒரு திருவிழாவையே முடித்து விடுவார்கள். அப்படியான அம்பிகையுடைய சிறப்பினாலே தான் இன்றைக்கு இந்த உயர்நிலை பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே ஆசிரியராக இருப்பவர்களுக்கு கிடைக்கிற பேர் வேறுவருக்கு கிடைப்பதில்லை. உண்மையிலேயே இந்த ஈஸ்வரன் அவர்களுக்கு கிடைத்த பேரு அவர் ஓய்வு நிலைக்கு வந்திருந்தால் இன்றைக்கு அவரை வடமராட்சி உச்சரித்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய அந்த ஆசிரியர் பணிதான். உண்மையிலேயே அவரை எங்களுடைய ஆலயம் மனதார பாராட்டுகின்றது. அவருடைய மகன் திரு கோபிநாத் அவர்களை பாராட்டுகின்றது. இந்த ஆலயத்துக்கு இப்படி அவர்கள் கைங்கரியம் நீண்ட ஒரு காலத்துக்கு கிடைக்கப்பெற்றது என்று நாங்கள் எல்லோரும் மகிழ்வடைகிறோம். அம்மியினுடைய பேரர்களாலே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு
பெற்று இந்த கல்வி விழாக்கு சேவையாற்ற வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாங்கள் வேண்டுகின்றோம். நல்ல ஒழுக்க சீலர்களான மாணவர்களை உருவாக்குகிறார்கள். அந்த பணியவர்களால் தொடர வேண்டும். அதற்கு எம்மையினுடைய கடைக்கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்ற இந்த வழியிலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். உண்மையிலே அந்த காலத்திலே இன்றைக்கு ஆடிப்புறப்பு நாள், ஆடிப்புறப்பு நாளே எங்களுடைய தமிழர் வாழ்க்கையிலே மிக முதலமான ஒரு நாள். ஆடிவில தேடிவில, ஆடிப்பட்டம் தேடிவில தேடி பைசை, ஆடி பெருக்கு என்றெல்லாம் நாங்கள் அதை அழைத்து இன்றைக்கு ஆடி பூங்காட்சி கொண்டாடுகின்ற நன்னாளிலே நாங்கள் அவர்களை கௌரவித்து அவர்களுடைய ஆலய நிர்வாகம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி உன்னதமான அவருடைய பணியை பாராட்ட இருக்கின்றனர். ஆகவே இப்படியான கைங்கரியங்கள் ஒவ்வொரு காலமும் எத்தனை வழியவர்கள் பல்வேறுபட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை எல்லாம் பாராட்டி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு உடனடியாக இந்த திருப்பணியை நிறைவேற்றி தந்தமைக்காக அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பிலும் அடியார்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே இப்படியான உன்னதமான பணிகளாலே அவர்கள் உயர்நிலை பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த நிலைக்கு அம்பியினுடைய அருள் கிடைத்திருக்கின்றது, இன்னும் கிடைக்க வேண்டும் என்று பாராட்டி இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க இருக்கின்றோம். ஆகவே பார்வதி அடுத்து அவருடைய மகன் திரு ஈஸ்வரநாதன் கோபிலா ஒரு பணியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தாயினுடைய ஈஸ்வரன் ஆசிரியருடைய தாயினுடைய தந்தையார் செல்லையாவினாரியார் கூட இந்த கிராமத்தவர்களாலே அறியப்பட்ட ஒருவர் மிக உன்னதமான முறையிலே அந்த பணிகளை எல்லாம் இங்கே ஆற்றி அந்த காலத்திலே இந்த ஊருக்கு மிகச்சிறந்த உன்னத பணிகளை செய்த காரணத்தினாலே அம்பிகை என்று அவர்களை அழைத்து எனக்கும் பணியை பெற்றிருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களுடைய ஈஸ்வரன் ஆசிரியர்கள் ஒரு ஏற்புரை ஒன்றை சுருக்கமாக வழங்குவோம். கோயில் நாங்கள் இந்த 10 வயதிலிருந்து இந்த கோயில் சுற்றாலில் வளர்ந்த நாங்கள் இந்த கோயில் இவ்வளவு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு எத்தனையோ மக்கள் பெருந்தகையான நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நன்கொடைகளை என்னையும் பொறுத்தவரையிலே வழக்கை கொடுப்பதை விளக்கை தெரியக்கூடாது என்று நாங்கள் திருப்பணிக்கு கொடுத்ததை இலவரியப்படுத்துவது ஒரு பொருத்தமான விஷயம் அல்ல. ஆனால் இந்த கோயில் நிர்வாகத்துக்குரிய தலைவரும் மற்றவர்களும் இந்த கோயில் பாதுகாப்புக்காக கமரா கூட்ட வேண்டும். கோயில் நிதி பற்றாக்குறை இருக்கு, 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் கூட்டலாம் வந்து கேட்டார்கள். நாங்கள் யோசித்து அதை செய்வதை வழிபாடு செய்வோம் என்று சொல்லித்தான் இந்த கமரா கூட்டது. நேற்று அவர்கள் வந்து உங்களை கௌரவிக்க போகிறார்கள் என்று சொன்ன உடனே எனக்கு உண்மையாக ஏற்க முடியவில்லை. கோயில் திருப்பதி எத்தனையோ மக்கள் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி தெரியாமலேயே அதை செய்ய வேண்டும். இந்த சபையில் கூப்பிட்டு என்னை கௌரவித்ததை நான் குறையாக சொல்ல இல்லை. ஆனால் கோயில் திருப்பணிகள் விளம்பரத்துக்குரிய விஷயம் அல்ல. ஆன போதிலும் இந்த முத்துமாரியம்மன் கோயிலில் இந்த சபையில்
இந்த சபைக்குரியவர்கள் என்னை கௌரவித்தது அம்மானுடைய அனுப்பிதகம் எனக்கு நேரடியாக கிடைத்தது போன்று எனது குடும்பத்துக்கு கிடைத்தது போன்று மிக 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 மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். ஒவ்வொரு வகையிலே கௌரவிப்பது வழக்கம். ஆகவே ஆலயத்தினுடைய பல்வேறு திருப்பணிகளை பல லட்சங்களை செலவழித்து பலர் ஆக்கி தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே எங்களுடைய ஈஸ்வரநாத் அவர்களும் இடம்பெற்றிருப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு அவருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எங்களுடைய ஆலயத்தினுடைய பெரு வளர்ச்சியிலே ஆலயத்தினுடைய நிலம் மிக முக்கியமானது. ஆலயம் சிறப்பான முறையிலே வளர்வதற்கு இந்த ஆலயத்திலே தேவிலத்தை பதியிலே இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் இந்த காலத்திலே ஆலயத்திற்கென்று அழி வழங்கிய பெருந்தகைகள் இருப்பதனாலே தான் இந்த ஆலயத்தினுடைய சூழல் மிக உன்னதமான ஒரு ரம்மியமான சூழலாக அமைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே என்னுடைய ஆலயத்தின் முன்னிலையில் இருக்கின்ற திருமண மண்டபம் வடமராட்சியிலே புகழ்பூத்த மண்டபங்கள் எத்தனையோ உருவாகினாலும் அம்பிகையினுடைய மண்டபத்துக்கென்று தனி சிறப்பு இருக்கின்றது. ஏனெனில் அந்த மண்டபத்திலே திருமணம் செய்வதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பல அடியவர்கள் போட்டி போட்டு நான் நினைக்கின்றேன் வருகின்ற ஆண்டுக்குரிய அனுமதிகள் கூட இப்பொழுதே அங்கே புக்கிங் அதாவது அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு அம்பிகையினுடைய அந்த மண்டபத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ அடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த மண்டபத்தினுடைய செயற்பாடுகளுக்கெல்லாம் இந்த மண்டபத்தை நிர்வகிக்கின்ற நாங்கள் எத்தனையோ சிறப்புகளை அதுக்கு செய்திருக்கிறதுனாலே தான் உன்னதமாக வழங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த மண்டபத்தினுடைய விஸ்தீரணம் இன்னும் அங்கே அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் எங்களுடைய நிர்வாக சபை மட்டத்திலே தோற்றம் பெற்றதினாலே அங்கே அயலிலே இருக்கக்கூடிய இந்த காணிகளை கூட இதற்கு பெற்றுக்கொள்வதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த திருமண மண்டபத்திற்கு முன்னே இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலே ஒரு பகுதியை அந்த எங்களுடைய இந்த அல்வாய் பிரதேசத்திலே வசிக்கின்ற நீண்ட காலமாக இந்த ஆலயத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடியவராக இருக்கின்ற திரு மயில்வாகன் நாகேஸ்வரன் அவர்கள் அந்த காணியை இப்பொழுது எங்களுடைய ஆலயத்திற்கு எழுதி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அது நீண்ட நாட்களுக்கு முன்னே எழுதப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த முதலாம் திருவிழாவிலே அவரை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அவர் ஆலயத்தை நாங்கள் போய் எங்களுக்கு காணி வேண்டும் என்று அவரை அணுகியதுமில்லை, கேட்டதுமில்லை. ஆனால் அவர் இவையெல்லாம் எங்களுடைய அம்பிக்கு சேர வேண்டிய சொத்து என்று நினைத்து விட்டார் போல இருக்கின்றார். உண்மையிலேயே அவரை நாங்கள் என்னென்று அவரை சொல்வது உண்மையிலே நாங்கள் இந்த காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு பிரயத்தனங்கள் பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களை அணுகி இந்த காணியை நீங்கள் கோயிலுக்கு எடுக்க வேண்டும் என்ன மாதிரி என்று கேட்டார். அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு தருவது காசு என்று சொல்றோம். காசு யாரை கேட்கிறீங்க, காணியை எழுதி கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார். உண்மையிலேயே அப்படியான உள்ளம் படைத்தவர்களால் வேண்டும். ஆலயத்திற்கு அள்ளி வழங்குகின்றார். உண்மையிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கிற சொத்தை இவரும் கொண்டு போவதுமில்லை, இவரும் கொள்ளையடிப்பதும் இல்லை. எல்லாமே அம்பிகைக்கு ஏதோ அடியவர்களுக்கு தான் செய்யப்படுகின்ற சொத்துக்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே திரு மயில்வாகனன் நாகேஸ்வரன் உங்கள் எல்லோருக்கும் அவரை தெரியும். அவர் மிகவும் ஒரு பிரபல்யம் பெற்றவர். இன்றைக்கு மருத்துவத்துறையிலே தான் வசித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பமாக. ஆனால் அவர் தன்னுடைய அந்த சுய முயற்சியாலே அந்த காணியை தன்னுடைய சொத்தாக இருக்கிற தன்னுடைய தந்தையாராக வழங்கப்பட்ட அந்த காணியை அம்பிகைக்கு இன்றைக்கு ஈந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெரும் புண்ணியம். உண்மையிலே அவர் காசுக்கு விற்கலாம், ஆனால் அவருக்கு அப்படியான ஒரு தேவை இருக்கவில்லை. அது அம்பிகைக்கு சேர வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். இங்கே சொன்னார்கள் எவ்வளவு காசு தருவது என்று கேட்ட போது கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதை இலவசமாக எங்களுக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அம்பிகையுடைய பேரில் அம்பிகைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கும் இந்த நன்னாளிலே நாங்கள் பொன்னாடை போட்டி இன்றைக்கு கௌரவிக்க இருக்கின்றோம். திரு மயில்வாகன் நாகேஸ்வரன் அவர்களை முன்னே வருமாறு அழைக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மயில்வாகன் நாகேஸ்வரன் அவர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. தெய்வீக பேருரைகள் இடம்பெற இருக்கின்றன.
ஓம் சரஸ்வதி காலம் பங்கஜ பிரிய பரமகாரண காரணாதே சரஸ்வதே இந்த வக்ரகிரண்யவர்ணாம் சுதர்புஜாம் ஜபமாலிகாம் மேரிமத்தல முரவஜல்லரே சங்கவாத்திய சொரப்பிரியாம் கமல நிறுத்த நிரந்தரம் இது வாணிதாளம் இது ஸ்மிருதம் தத்தத் வாணிதாளம் இது ஸ்மிருதம் வன்மேதரஞ்சனே
कालम् वरदे सुपदे मे सवरस्ते सुरसञ्जनमेतगणे लोकाभिजगाश्रितपूर्णे तेजावधिपुरवासरदे तत्तत्तेजोवधिपुरवासरदे तन्नाग्निवर्णस्य विद्वान् देवस्य गेढो वयो सीत्ताः यसिष्ठदावन्निदाचोचितानो द्वेविक्षु प्रमुक्तास्मादे ॐ पन्कोल्ली कल्याण देवार्थं स्वर्ण परिवृता समागच्छताम् कालं कुरुरेवेस्मे कडगडरवे तानवनिकरणपतिपदे कंक्षे कुरुरे वक्त्रे मगाग्रे वेदाले स्वदि विदितबले तत्तद्वेदाले गुणगणपूर्णे चन्दवदिपुरवासमदे तत्तत्चन्दवदिपुरवासमदे हरिः ॐ आनोन्निभ्यधिशुत्तिरुपतिसहस्राणि हृदयं यज्ञं वायवे अस्मिन् युखविषा मादयूयं पादस्वस्तिवे सधानः हरिः ॐ पन्तर्केति अमरा कोळुवेस्तु
அவர் முனகலம் தந்தனான் முகன் தேவுதன் துணைவியாய் தெரிந்த பல்லுயிர் நாவுதோர் இருந்திடும் அலங்கொள் வாணிதல் பூவடி முடிமிதையே புனிந்து